சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். இனி ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க புது ரூல்ஸ் வந்துவிட்டது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு வாங்க அலுவலகங்களை சுற்றி அலையும் காலம் முடிந்துவிட்டது. மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் 2026ஆம் ஆண்டில் தொழில்நுட்பத்தின் உதவியால் முழு ரேஷன் கார்டு விண்ணப்ப செயல்முறையும் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு தேவையானது ஸ்மார்ட் போன் அல்லது லேப்டாப் மட்டுமே. வீட்டின் சோபாவில் அமர்ந்திருந்தபடியே இந்த பணியை நீங்க ஒரு சில நிமிடங்களில் எளிதாக முடிக்கலாம். இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு மற்றும் முகவரி சான்றாக பயன்படுத்தப்படும் இந்த ரேஷன் அட்டைக்கு தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் தனித்தனியாக அவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பார்ப்போம். தேவையான ஆவணங்கள்: குடும்ப தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகள், முகவரி சான்றுக்கான சமீபத்திய நடப்பு ரசீது அல்லது வாடகை ஒப்பந்தம், உங்கள் ரேஷன் தகுதியை தீர்மானிக்கும் வருமான சான்றிதழ் மிகவும் முக்கியமானது. இவற்றுடன் குடும்ப தலைவரின் ஸ்மார்ட் போன் அளவு புகைப்படம், ஓடிபி சரிபார்ப்புக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட பணிபுரியும் மொபைல் எண் போதுமானது. நீங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதில் தெலுங்கானா மக்களுக்கான எஃப்எஸ்சி விண்ணப்ப செயல்முறை: தெலுங்கானாவில் புதிய ரேஷன் கார்டு உணவு பாதுகாப்பு அட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அட்டையை பெற 2 வழிகள் உள்ளது. நீங்கள் மீசேவா போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். முதலில் தெலுங்கானா மீசேவா அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை, அதாவது ts.meeseva.telangana.government.in திறக்கவும். சிவில் சப்ளை பிரிவில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப படிவம் என்பதை கிளிக் செய்யுங்கள். விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை ஆதார், வருமான சான்றிதழ், புகைப்படம் இணைக்கவும். அதே போர்ட்டலில் படிவத்தை பதிவேற்றி சமர்ப்பிக்கவும் அல்லது உங்கள் அருகில் உள்ள மீசேவா மையத்தை சென்று அங்கு பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பித்த பிறகு நீங்கள் பெறும் ஒப்புகை எண் மூலம் இபிடிஎஸ் தெலுங்கானா வலைத்தளத்தில் உங்கள் நிலையை கண்காணிக்கலாம். ஆஃப்லைன் செயல்முறை பொறுத்தவரை உங்கள் அருகிலுள்ள மீசேவா மையம் அல்லது சிவில் சப்ளை அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லுங்கள். புதிய எஃப்எஸ்சி விண்ணப்ப படிவத்தை அங்கு பெற்று எந்த தவறும் இல்லாமல் நிரப்பவும். துணை ஆவணங்களை இணைத்து அங்கே சமர்ப்பிக்கவும். அவர்கள் கொடுத்த ரசீதை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஆந்திர மக்களுக்கான புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப செயல்முறை: இந்த அமைப்பு ஆந்திராவில் சற்று வித்தியாசமானது. இங்கே ஸ்வர்ணகிராம் மற்றும் ஸ்வர்ணவாடுகளின் பங்கு முக்கியமானது. இருப்பினும் நீங்கள் மீசேவா மூலம் ஆன்லைனிலும் முயற்சி செய்யலாம். ஆன்லைன் முறை: ஏபி மீசேவா, ஆந்திர பிரதேச அரசின் மீசேவா போர்ட்டலில் உள்நுழையவும். உங்களிடம் கணக்கு இல்லை என்றால் முதலில் பதிவு செய்ய வேண்டும், அதாவது ஒரு பயனர் ஐடியை உருவாக்கவும். உள்நுழைந்த பிறகு ரேஷன் கார்டு விண்ணப்ப படிவத்தை திறந்து குடும்ப உறுப்பினர்களின் அனைத்து விவரங்களையும் உள்ளிடவும். ஆவணங்களை பதிவேற்றி சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். செயல்முறை முடிந்ததும் ஒரு பரிவர்த்தனை எண் உருவாக்கப்படும். இதை சேவ் செய்து வைக்கவும். ஆஃப்லைன் முறை: அலுவலகம் மூலம்
பொறுத்தவரை உங்கள் அருகில் உள்ள ரேஷன் அலுவலகம் அல்லது செயலகத்திற்கு சென்று D1 விண்ணப்ப படிவத்தை பெறுங்கள். படிவத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் நிரப்பி சான்றிதழை இணைத்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும். உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு சுமார் 2 முதல் 3 வாரங்களில் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். இதில் ரேஷன் கார்டு ஆந்திர அரசு மின்னணு ரேஷன் கார்டுகளை EPDS மூலம் கிடைக்க செய்துள்ளது. உங்கள் கார்டு அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் EPDS போர்ட்டலில் இருந்து நேரடியாக கார்டை பதிவிறக்கம் செய்யலாம். அரசு ஒதுக்கீடு மற்றும் விலைகளை ஆன்லைனிலும் சரிபார்க்கலாம். ஆகையால் சரிபார்ப்பு மற்றும் ஒப்புதல் நீங்கள் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் விண்ணப்பித்த பிறகுதான் உங்கள் விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு செல்லும். அரசாங்க விதிகளின்படி ஒரு தன்னார்வலர் அல்லது அதிகாரி உங்கள் வீட்டிற்கு வந்து விவரங்களை சரிபார்ப்பார். உங்களுக்கு வீடு சொந்தமா, அது வாடகைக்கு உள்ளதா, உங்கள் வருமானம் எவ்வளவு, வழங்கப்பட்ட அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் மட்டுமே அட்டை அங்கீகரிக்கப்படும். இதில் ஒப்புதலுக்கு பிறகுதான் மீசோவா அல்லது EPDS வலைத்தளத்திலிருந்து உங்கள் டிஜிட்டல் அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேல் குறிப்பிட்ட இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளி சந்தை தற்போது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் ஒரு திடீர் சரிவு ஏற்பட்டது. இந்திய சந்தையில் 10 கிராம் தங்கம் சுமார் 1,52,000 ரூபாய் முதல் 1,53,000 ரூபாய் வரையிலும், வெள்ளி 1 கிலோ சுமார் 2,65,000 ரூபாயிலிருந்து 2,67,000 ரூபாய் வரையிலும் வர்த்தகமாகிறது. கடந்த சில நாட்களில் தங்கம் விலை 6 விழுக்காடு வரையும், வெள்ளி விலை சுமார் 13 விழுக்காடு முதல் 17 விழுக்காடு வரையும் சரிவை கண்டுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு லாப விற்பனை காலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பலருக்கும் இருக்கும் ஒரு கேள்வி, தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை எதை வைத்து முன்கூட்டியே கணிக்கலாம் என்பதுதான். அமெரிக்க டாலர் மதிப்பை வைத்து கணிக்கலாம். ஏனென்றால் தங்கம் மற்றும் டாலர் எப்போதும் எதிர் துருவங்கள். டாலர் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும், டாலர் பலவீனமானால் தங்கம் விலை உயரும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.